ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவரக்காய் புலாவ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசியாஸ் தமிழ் கிச்சனுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவரைக்காய் புலாவ் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அவரைக்காயும் ஒரு 2.5 கப் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நார்மல் சாப்பாட்டு அரிசி. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் பீஸ். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 1/2 க்ரீன் சில்லி மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு காரம் அவ்வளோ ஆகாதுங்கிறதுனால நான் பாதி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்குங்க. இப்போ வெட்டி வச்ச புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர். இது வீட்டில் அரைச்ச பவுடர். இது இல்லைன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ மசாலா வதங்கிருச்சு. நான் 1/4 கிலோ அவரைக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தயிரில் உள்ள தண்ணி, அவரைக்காயில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ட்ரையாக இருக்குது மிக்ஸ்சரு. ஒரு 15-20 பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்புக்கு 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 7.5 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ 7.5 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1:3 ரேஷியோவில் நான் சேர்க்குறேன். இது நார்மல் சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால 1க்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும்.
இப்போ 1.5 கப் தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு தான் 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்கு நான் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன், அந்த ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போ குக்கரை மூடிக்கலாம். இப்போ மேலே ஆவி வந்ததும் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ ஆவி வந்துருச்சு. இப்போ வெயிட்டை போட்டு ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வரட்டும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேஸ்டியான அவரக்காய் புலாவ் தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. குக்கர்லேயும் அடியில் எதுவுமே பிடிக்கல, ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ டேஸ்டியான அவரக்காய் புலாவ் தயாராகிடுச்சு. ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஆசியாஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.